ஏன் இது வரைக்கும் ஒரு இந்துத்துவ அமைப்பு புலிகள் போய் நிக்கல? அவங்க நிக்க மாட்டாங்க. அவங்க மதவாதிகள் கிடையாது. அவங்க பகுத்தறிகள்வாதிகள். இத சீமானே பதிவு பண்றாரு ஞானதேவனுக்கு பேட்டியில. பிரபாகரன் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. குறிப்பாக இயக்கத்தில் நடந்த சில முக்கியமான மரணங்கள், அந்த முக்கியமான மரணங்களுக்கு பிறகு அவர் ஒட்டுமொத்தமாக கடவுள் நம்பிக்கை இல்லாம போயிட்டாரு அப்படின்னு யாரு பதிவு பண்றா? சீமான் தான் பிரபாகரன் குறித்து பதிவு பண்றாரு. அவர் சாமி கும்பிடாத ஒரு பகுத்தறிவாதி அப்படிங்கறத அவர் பதிவு பண்றாரு. ஆனா இன்னைக்கு முப்பாட்ட முருகன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை எடுத்துட்டு இதுக்கு அதுக்கு தெரியுறாரு. அப்ப நீ அடிப்படையில பிரபாகரனுக்கு நேர் எதிரான ஒரு ஆள், பெரியாருக்கு நேர் எதிரான ஒரு ஆள். பிரபாகரனுக்கும் பெரியாருக்கும் நேர் எதிரான ஒரே நபர், ஒரே சிந்தனை உள்ளவங்க RSS காரங்க மட்டும்தான். அவங்க பெரியார காலி பண்ணணும்னு பார்த்தாங்க, திமுகவை காலி பண்ணணும்னு பார்த்தாங்க, முடியல. இப்ப திமுகவை காலி பண்ணி பெரியார காலி பண்ணணுங்கிறது RSS பல நாள் அஜெண்டா. அது முடியவே இல்லை, சாத்தியமே படலை. இப்ப டைரக்டா பெரியார போய் காலி பண்ண முயற்சி பண்றாங்க. இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த பக்கம் நாம் தமிழர் அதை வளர்த்தெடுக்கிறாங்க, சீமானை உருவாக்குறாங்க. இப்ப இது ரெண்டையும், இது ஒரு பலத்துக்கு வந்தவொடனே, ஒரு 8% வாக்கு வந்த உடனே இது ரெண்டையும் மோத விடுற வேலையை அவங்க செய்யறாங்க. இது ரெண்டையும் மோத விட்டோம்னா, இது ரெண்டுக்கும் சேதாரம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த ஸ்பேஸ்ல RSS உட்கார்ந்துடலாம். இதுதான் அவங்களோட இடம்.